Cartoon X. Cartoon X. நீங்க கேட்டுட்டு இருக்கும் இந்த கதை பண்டு ஏலியனோட உலகத்துல. பாபூர் என்கிற ஒரு ஊர்ல 14 வயசுல ஒரு பையன் இருந்தான். அவனோட பேரு பண்டு. பண்டு அவனோட அப்பா அம்மாக்கு ஒரே பையன். படிக்கிற விஷயத்துல ரொம்ப கிளவரா இருந்தான். ஆனா அவனுக்கு அடம் பிடிக்கிற ஒரு கெட்ட புத்தி இருந்தது. அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டான்னு ரொம்பவே அடம் பிடிப்பான். அப்பா அம்மா பேச்ச ரொம்ப வேண்டா வெறுப்பா எடுத்துப்பான். அதனால அவங்க அப்பா அம்மா ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கு. எப்ப பாரு அவன் ஏலியன்ஸ் பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். அதுவும் இல்லாம அவன் என்ன நினைக்குவானா, அவனுக்கு ஒரு ஏலியன் கிடைச்சதுன்னா அது கூட எப்படியாவது ஏலியனோட உலகத்துக்கு போகணும், அப்ப நல்லா இருக்கும்னு நினைக்குவான். அவனுக்கு இதே பழக்கம் இருக்கிறதுனால எப்பவும் போலவே அவன் ஏலியன் பத்தி யோசித்து யோசித்து அன்னைக்கு ராத்திரி அவன் தூங்கிடுறான். தூக்கத்துல போன உடனே அவனுக்கு ஒரு கனவு வருது. அது ஒன்னும் சாதாரணமான கனவு இல்ல, அது ரொம்ப விசித்திரமான கனவு. கனவுல பண்டு ஏலியன் உலகத்துக்கு போயிருப்பான். அப்புறம் அங்க சுத்திட்டு இருப்பான். ரொம்ப விசித்திரமான உலகம். நம்மளோட பூமி மாதிரியெல்லாம் அது தெரியல. மஞ்சள் நிறத்துல வானம், சிகப்பு சூரியன், சிகப்பு மஞ்சள் சேர்ந்த விதவிதமான மரங்க, பச்சை வண்ணத்தில் ரோடுகள். அது மேல நின்னுட்டு அந்த விசித்திரமான உலகத்தை பார்த்துட்டு இருப்பான். அந்த சமயத்துல அங்க வேற யாருமே இல்ல. ஆனா வானத்துல நிறைய காருங்க பறந்துட்டு இருந்தது. பண்டு அந்த பறக்கிற காரை பார்த்த உடனே ரொம்பவே ஆச்சரிய போறான். அதுக்கப்புறம் அந்த பறக்கிற காரை பார்த்துட்டே நின்னுட்டு இருந்தான். பண்டு அவன் ஏதோ மாயா உலகத்துக்கு வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஏன்னா காருங்க எங்க வானத்துல பறக்குதோ அது மாயா உலகம் ஆயிருக்கும் இல்லையா. பண்டு வானத்துல பறக்கிற கார்களை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருந்தானா, அவ்வளவு ஜோரா அவன் கத்திட்டு இருப்பான். ப்ளீஸ் யாராவது என்ன பறக்கிற கார்ல என்ன கூப்பிட்டுட்டு போங்க, ப்ளீஸ் நான் கூட வரேன், என்ன கூட கூப்பிட்டுட்டு போங்க. பண்டு கூப்பிட்டுட்டு இருக்கும் போதே வானத்துல பறக்கிற ஒரு கார் கீழே வந்து லேண்ட் ஆகுது. பண்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ரோட் மேல வந்து நிக்குது. பண்டு சந்தோஷத்துல குதிக்கிறான். கார்ல அவன மாதிரியே ஒரு ஏலியன் குழந்தை இருந்தது. அது மனுஷன் போலவே இருந்தது. ஆனா அதோட உடம்பு மட்டும் விசித்திரமா இருந்தது. அவன பண்டுவ விசித்திரமா பாக்குவான். அதுக்கப்புறம் மொபைல் மாதிரி ஒரு எந்திரத்தை எடுத்து அவனோட தலை கிட்ட வச்சு ஏதோ விசித்திரமா சவுண்ட் கொடுக்கறான். இந்த விசித்திரமான சவுண்ட் வந்த உடனே அவனோட மிஷின்ல இருந்து தமிழ்ல வாய்ஸ் கேக்குது. அவன் மிஷின் சொல்லுது, பையனோட பேரு பண்டு, கிருத்யு என்கிற ஒரு கிரகத்துல நீங்க வந்திருக்காரு. இவனோட பாஷை தமிழ். அதனால உனக்கு தமிழோட ஞானத்தை கொடுக்கறேன், இந்த வாங்கிக்கோங்க. அப்ப அதே மிஷின்ல இருந்து ஒரு நட்சத்திரம் வெளிய வந்து ஏலியனோட தலை உள்ள போய் உக்காந்துடுது. இந்த விசித்திரம் நடந்த உடனே ஏலியன் பண்டுவ இப்படி வெல்கம் பண்றாரு. என்னோட பேரு டாம் டோ, வா என் வண்டில உக்காரு. நான் இப்பவே உனக்கு என்னோட உலகத்தை சுத்தி காட்ட போறேன். அவன் அப்படி சொன்ன உடனே பண்டு டாம் டூவோட கார்ல உக்காரான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கார் வானத்துல பறக்க ஆரம்பிக்குது. காரு வானத்துல பறந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பண்டு ரொம்ப சந்தோஷத்துல குதிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆகாசத்துல இருந்து பூமிய பார்த்துட்டு வந்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் ஆனதும் சடனா கத்த ஆரம்பிக்கிறான். காடு காடு, பண்டு காடுக்கு கூப்பிட்டுட்டு போ, காடை பார்க்கணும் நானு, சீக்கிரம். டான்டு கேக்குறான், காடை பார்க்கணுமா உனக்கு? ஆஹா, காடை பார்க்கணும், தயவு செய்து கூப்பிட்டுட்டு போ. டான்டு காரை கீழே எடுத்துட்டு வரான். அது ரொம்ப விசித்திரமான காடா இருந்தது. பண்டுக்கு நம்ம ஸ்வர்க்கத்துக்கு வந்திருக்கோம்னு தோணுச்சு. அவன் காடை பாக்குறதுக்கு கார்ல இருந்து கீழே இறங்குறான். நாலா பக்கமும் இருக்கிற பச்சை பசேல்னு இருக்கிற எல்லா மரத்தை பாத்துட்டு இருக்கான். டான்டு கூட கார்ல இருந்து கீழே இறங்குறா. கீழே இறங்கி பண்டுவ பாக்குறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்ப பண்டுவோட கண்ணு ஒரு பொருள் மேல விழுது. அது சின்ன சின்ன எறும்பு சைஸ்ல
இருக்கிற யானை. அது ரொம்பவே குட்டியா இருந்தது. அதுவும் இல்லாம மரம் வரை ஏறிட்டு இருந்தது. ரொம்பவே ஆச்சரிய போயிடுறான். அட, எறும்பு மாதிரி இருக்கிற குட்டி குட்டி ஆனை, அதுவும் இல்லாம மரம் வரை ஏறுது. இது யானை இல்ல தம்பி, நீ பாக்குறது எறும்பு. அங்க பாரு, யானை அங்க இருக்கு. அத சொல்லி டான்டு யானை மாதிரி இருக்கிற ஒரு எறும்ப அவனுக்கு காட்டுறான். எறும்ப யானைல பெருசா பார்த்து, அப்புறம் யானைய எறும்பு அளவுக்கு குட்டியா பார்த்து பண்டு ரொம்பவே ஆச்சரிய போறான். அவன் சொல்றான், உங்க உலகத்துல எல்லாமே விசித்திரமா இருக்கு டான்டு அண்ணா. எங்க உலகத்துல எறும்பு குட்டியா இருக்கும், யானை பெருசா இருக்கும். ஆனா உங்க உலகத்துல யானை குட்டியா, எறும்பு பெருசா இருக்கு. அது உல்டா தானே? டான்டு பண்டுக்கு புரியுற மாதிரி சொல்றான். பார் தம்பி, இது எதுவுமே உல்டா இல்ல. எல்லாமே எல்லா இடத்துலயும் சரியாதான் இருக்கு. நீ எந்த என்விரான்மெண்ட்ல இருந்து எப்படி பாக்குறியோ அதே பழக்கம் தான் இருக்கும். அதனாலதான் இங்கேயும் அதே மாதிரி பாக்குற. அதனாலதான் உனக்கு எல்லாம் விசித்திரமா தெரியுது. பண்டுக்கு டான்டு சொன்னது உண்மைன்னு தோணுச்சு. அப்புறம் சொல்றான், எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ சொன்னது சரின்னு தோணுது. எல்லா உலகத்திலயும் அதுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். உன்னோட உலகத்துல இருக்கிற ஜீவிங்க இந்த என்விரான்மெண்ட்டுக்கு சரியான மாதிரி இருக்கு. எங்க உலகத்துல இருக்கிற ஜீவிங்க எங்க என்விரான்மெண்ட்டுக்கு சரியான மாதிரி இருக்கு. சரியா சொன்னனா? டான்டு சொல்றான், ஹா ஹா, சரியா சொன்னேன். சரி, சீக்கிரம் ஏறி காட்ட உட்காரு. நான் உனக்கு ஒரு விசித்திரமா அழகான விஷயத்தை காட்ட போறேன். பண்டு டான்டு சொன்ன மாதிரி கார்ல ஏறி உக்காந்துடுறான். அப்புறம் டான்டு பறக்க ஆரம்பிக்கிறான். இப்ப கார் எவ்வளவு ஹைட்டுக்கு போச்சுன்னா அது இன்னொரு உலகத்துக்கே போயிடுச்சு. இந்த மேகங்கள் கூட நம்ம உலகத்துல இருக்கிற மாதிரி இல்ல. வண்ண வண்ணமான மேகங்கள் இருந்தது. ஆனா அதோட ஷேப் கூட மனுஷங்க மாதிரி தான் இருந்தது. சாதாரணமான மிருகங்கள் மாதிரியே தெரிஞ்சிட்டு இருந்தது. அதுவும் இல்லாத எல்லாருமே பேசிட்டு விளையாடுறதும் பாக்குறான். அப்ப அவன் சந்தோஷத்துல வாயில கைய வச்சு கடிச்சிடுறான். ஒருவேளை நம்ம உலகத்திலயோ இந்த மாதிரி அழகா இருந்ததுன்னா பார்க்க எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறான். டான்டு அதுங்களை இடிக்காம கேர்ஃபுல்லா காரை ஓட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் பண்டுக்கு இந்த வண்ண வண்ணமான மேகத்தை பார்த்தாலும் மனசே ஆறவே இல்ல. பார்த்துட்டே இருக்கணும் தோண்டிட்டு இருந்தது. அப்ப சடனா அந்த கார் வானத்து நடுவுல ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு போகுது. அந்த உலகத்துல எல்லா வீடும் காத்துல பறந்துட்டு இருந்தது. அந்த இடம் காத்துல பறந்துட்டு இருக்கிற அந்த வீடுங்க எல்லாம் பார்த்து பண்டுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுது. அதெல்லாம் பார்த்து அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தானோ அந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு அவனுக்கு வார்த்தையே இல்ல. கொஞ்ச நேரம் ஆனதும் டான்டுவோட கார் ஒரு வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பண்டு டான்டுவோட கார்ல இருந்து இறங்கி அந்த வீட்டுக்குள்ள வரான். ஒரு பையனை அறிமுகம் படுத்திட்டே பண்டு கிட்ட சொல்றான், பாரு பண்டு, இவனோட பேரு சாம் சாம். இவன் நம்மளோட புது ஃப்ரெண்ட். இவன் கூட சுத்துறதுக்கு நம்மளோட வருவான். ஆனா சும் சும் அவங்க கூட போறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுறான். அவன் சொல்றான், அம்மா வெளிய போயிருக்காங்க. அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, நான் வர வரைக்கும் வீட்ல இருந்து கால் வெளிய வைக்க கூடாது, இந்த ரோபோட் கூட தான் விளையாடணும்னு சொன்னான். அதனால எனக்கு புரியல, அம்மா சொன்ன பேச்சு கேட்காம எப்படி நானு மறக்கிறது? அத கேட்ட உடனே டான்டு சொல்றாரு, இல்ல, நீ அம்மா சொன்னது உறுதியா கேட்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம உலகத்துல அப்பா அம்மா சொல்ற பேச்ச கேக்குறது, அவங்களுக்கு சேவை செய்யறதுதான் நம்ம எல்லாரோட உரிமை. இந்த தர்மத்தை யாரு செயல்படுத்துறது இல்லையோ அவங்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. அதனால நான் உன்னை எங்க கூட சுத்துறதுக்கு வான்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அவங்க பேசுறத கேட்டு பண்டு சொல்றான், என்ன இங்க யாரும் அப்பா அம்மா பேச்சை கேட்காம இருக்கிறது இல்லையா? அப்பா அம்மாக்கு சேவை பண்றீங்களா? இங்க இருக்கிற அப்பா அம்மா உங்க எல்லாரையும் அவ்வளவு நல்லா பாத்துப்பாங்களா? பண்டு பேச பேச நிறுத்திடுறான். அதுக்குள்ள தூக்கத்துல இருந்து எழுந்துடுறான். அவனுக்கு தூக்கம் முடிஞ்ச உடனே அவனோட கனவும் முடிஞ்சிடுது. ஆனா இந்த கதை அவங்க அப்பா அம்மா பேச்ச கேக்குறது, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது கத்து கொடுத்துச்சு.
அன்னிலிருந்து பண்டு அப்பா அம்மா பேச்ச கேட்டு ரொம்ப செமத்து புல்லாயிடுறாரு. இன்னும் வரப்போற எக்ஸைட்டிங் ஸ்டோரி பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.